ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவாட்டு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 2 பீஸ் கருவாடை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். கருவாடு ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, போட்ட உடனே டக்குன்னு வெந்துடும். ஸோ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். வறுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சிட்டிங்கன்னா செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ கருவாடு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த கருவாடு பொரிச்ச எண்ணெயிலேயே தான் கடுகு தாளிக்க போகிறோம். ஸோ இந்த எண்ணெயை மாற்ற வேண்டாம். இதில் சிறிதளவு கடுகு, கடுகு நல்லா பொரியணும். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த உளுத்தம்பருப்பு தான் அந்த தொக்குக்கே டேஸ்ட்டு கொடுக்கறது. ஸோ ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அதனால ஒரு 10 வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு பச்சை மிளகா தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால காரம் நிறைய வேணுங்கிறவங்க நிறைய பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுறோம். சின்ன வெங்காயத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வேகிறதுக்கு சிறிதளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த கருவாட்டுக்கு உப்பு கொஞ்சம் பார்த்து சேருங்க, ஏன்னா கருவாட்டிலேயே ஏகப்பட்ட உப்பு இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தொக்குக்கு 2 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்துடுறோம். சிறிதளவு பச்சை மிளகாவும் காரத்துக்கு நம்ம சேர்த்து இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி நல்லா குழஞ்சு நல்லா வேகணும். தக்காளி நல்லா வேகணும், அதே மாதிரி பச்சை மிளகாவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கருவாடு போட்டு நல்லா வதக்கி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான கருவாடு தொக்கு ரெசிபி ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.